லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவரங்கம் சட்டமன்ற தொகுதி மிகவும் பெயர் பெற்ற தொகுதி. இந்த தொகுதியில் எந்த கட்சி ஜெயிக்கிறதோ அந்த கட்சி தான் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. ஆனால் அந்த ஐதீகம்லாம் மாறுமா என்னங்கிறது குழப்பமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, திருச்சி மாவட்டத்தில் திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியில் மனோகரன், அதிமுகவை சேர்ந்த மனோகரன் வெற்றி பெறுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்குது. இவர் தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. எல்லாருமே சொல்கிறது தான் நம்மளும் சொல்கிறோம். எல்லாரும்னா எல்லாரும் கிடையாது, மக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நம்ம சொல்கிறோம். திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியில் 2021 பழனியாண்டி எம்எல்ஏ அவர்கள் 1,13,904 ஓட்டு வாங்குகிறார். கூப்பா கிருஷ்ணன் அதே சமுதாயத்தை, முத்திரை சமுதாயத்தை சேர்ந்தவர், 93,989 ஓட்டு வாங்குகிறார். நாம் தமிழர் கட்சி செல்வரதி 17,911 ஓட்டு. சுயேட்சை ஜேக்கப் 4,082. சாருபாலா தொண்டைமான் அமமுக 3,487. நோட்டா 2,417. வித்தியாசம் 19,915 ஓட்டு. அதாவது 2016 தேர்தலில் பழனியாண்டி எம்எல்ஏ தோல்வி அடைகிறார். அதனுடைய அனுபவம், அதுபோக பழனியாண்டி எம்எல்ஏ அவர்களுக்கு அனுதாபம். 2016 தோத்தார் இல்லையா, 2016 தோத்ததுக்கு 2021 வந்து போட்டியிடும்போது அனுதாபம் இருக்குது. சரி, ரைட்டு, ஒரு தடவை வாய்ப்பு கொடுப்போம், ஏன்னா அடுத்து அவர் எப்படி பார்க்குறாருன்னு பார்த்து அடுத்து நம்ம வாய்ப்பு இன்னும் அடுத்தடுத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வாய்ப்பை கொடுத்தாங்க. நல்ல முறையில் செயல்பட்டார், சிறப்பான முறையில் செயல்பட்டார். திருச்சி மாவட்டத்தில் ஊழல் முறைகேடு செய்யாத ஒரு சட்டமன்ற உறுப்பினர் லால்குடி சவுந்தரபாண்டியன் எம்எல்ஏ எப்படியோ அதுபோல் திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினரும் எம்எல்ஏ பழனியாண்டி அவர்களும் ஊழல் முறைகேடு, இந்த வேலைக்கு ரோடு, கான்ட்ராக்ட், போக்குவரத்து, வேலை வாங்கி தரேன்னு சொல்லி 5 லட்சம் 10 லட்சம் பணம் வாங்குறது, அந்த மாதிரி எதுவுமே நம்ம கேள்விப்பட்டிருக்க முடியாது. அந்த வகையில் சிறப்பாக செயல்பட்ட அண்ணன் பழனியாண்டி எம்எல்ஏ அவர்கள் 2016 தோக்குறாரு, 2021 ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சு மக்கள் பணியை திறம்பட செய்கிறாரு. அதுதான் ஐயா KN நேரு அவர்களுக்கு கண்ணில் அப்படியே உறுத்திருச்சு. இவர் தான் வளர்த்த கடா வெட்டுறது மாதிரி மறுபடியும் பழி வாங்கிடுவாரே. பல வகையில் எல்லாத்தையுமே பழி வாங்கினார். அது அன்பில் தர்மலிங்க காலகட்டத்திலேருந்து அது அப்படி தான் நடக்குது. அப்போ 2026 சீட்டு வாங்கி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கெட்ட பெயரை உண்டு பண்ணுறார். ஒரு கல்குவாரிக்குள்ளே தூத்துக்குடியிலேருந்து ஒரு சமூக அறிவாளி போராளின்னு ஒருத்தர் வழக்கு போட்டு 1 கோடி ரூபா பணம் கேட்டு மிரட்டி அந்த மாதிரி பேரம் பேசியிருக்காங்க. வக்கீல் வச்சு தான் புகைப்படம் எடுக்க போயிருக்காங்க. அந்த எல்லா விஷயத்துக்கும் துணை போனது இப்போ இருக்கிற வேட்பாளர்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு நமக்கு தெரியலைங்க. சொல்கிறக்கூடிய செய்தியை தான் நம்ம சொல்கிறோம். அதே நேரத்தில் 2026 பழனியாண்டி எம்எல்ஏ அவர்களுக்கு சீட்டு இல்லைன்னு சொல்லி நேரு அழுத்தம் கொடுத்து கெட்ட பேரை திட்டமிட்டு ஏற்படுத்தி சீட்டு கிடைக்க விடாமல் பண்ணிட்டார். அது உலகத்துக்கே தெரியும். ஆனால் யாருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க? தொர்ராஜுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. தொர்ராஜுங்கிறவரை இதுவரையிலையும் நம்ம திமுகவில் நான் கேள்விப்பட்டதில்லை. ஒரு ஒன்றியத்தில் சேர்மனாக இருந்திருக்காரு. அந்த ஒன்றியத்துக்குள்ளேயே வந்து அவர் நல்லது பண்ணலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது. சரி, நல்லது பண்ணியிருக்கலாம், பண்ணாமலும் இருக்கலாம். ஆனால் KN நேருடைய நிழலாகவே சுற்றிக்கு தெரிஞ்சிருக்கார். KN நேருவை விட்டு கொஞ்சம் விலகி வந்தால் தானே மக்கள் பணி செய்ய முடியும், மக்களோட பழக முடியும். அதுதான் இவருக்கு இப்போ தொர்ராஜ் இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, KN நேரு நிழல் வந்து இங்கே ஜெயிக்க வைக்காது. அப்படி ஒன்றும் திருச்சியில் திருவரங்கம் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் முட்டாள் கிடையாது, மிகச்சிறந்த அறிவாளிகள், உழைப்பாளிகள் தான். உழைப்பாளி வர்க்கம், முத்திரையர் வர்க்கம். ஆனால் அறிவார்ந்த பெருமக்கள். யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த வகையில் பார்க்கும்போது மனோகரன் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிகபட்சமாக 98,000 ஓட்டு வாங்குவார் அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட அதிமுக ஓட்டே வந்து ஒரு 60,000 ஓட்டு இருக்குங்கிறாங்க. அந்த 60,000 ஓட்டில் ஒரு 7,000 ஓட்டு வேணா சாதி பாசத்தில் போகலாம். எல்லாருமே சாதி பாசத்தில் போக மாட்டாங்க. இந்த சாதிக்குன்னு தொர்ராஜ் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்ப்பாங்க. ஒன்றும் கிடையாது. உரிக்க வெங்காயம், உரிக்க முட்டைக்கோஸ் செஞ்சு சொல்லுவாங்களா, அது போல் ஒன்றும் கிடையாது. செஞ்சுருக்கலாம். அந்த ஒரு ஒன்றியத்துக்குள்ளே சில பேர்த்துக்கு செஞ்சுருக்கலாம். ஒருத்தரை நம்ம ரொம்ப மட்டம் தட்டி பேசணுங்கிற அவசியம் கிடையாது. யாரை வச்சு நம்ம கஞ்சி குடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ இந்த செய்தி போட்டதுனால என்ன பண்ணுவாங்க, மனோகரன் சொல்லி கொடுத்து செய்தி போட்டாரோம்பாங்க. மனோகரன் நான்லாம் பார்த்ததே கிடையாது. 2 முறை பார்த்துருக்கோம். நல்ல மனுஷன், இயல்பான மனுஷன். அவர் வெற்றி பெறுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறு இருக்குது. சரி, தொர்ராஜ் எவ்வளோ அங்கே ஓட்டு வாங்குவார்? குறைந்தபட்சம் 55,000 65,000 ஓட்டு வாங்குவார் அப்படிங்கிறாங்க. இதில் என்ன வித்தியாசம்னா, தாவேகா கட்சி அங்கே 15,000 ஓட்டு வாங்கும்.
அப்போ நாம் தமிழர் கட்சி எவ்வளோ ஓட்டாங்க? 6000லேருந்து 8000 ஓட்டு தான் வாங்கும். தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி 6000 ஓட்டுலேருந்து 8000 ஓட்டுக்குள்ள தான் வாங்கும். இது 2030 தான் இவங்களுக்கு ஓட்டு வங்கி அதிகமாகும். யாருக்கு? நாம் தமிழர் கட்சி. ஏன்னா இந்த 5 ஆண்டு காலகட்டத்தில் விஜய் வந்து எதிர்கட்சியாக இருந்து மக்களுக்காக செயல்பட்டு எந்த கட்சி ஆளுங்கட்சியாக வருதோ அந்த கட்சியினுடைய ஊழல் முறைகேடுகளை தவறுகளை சுட்டி காட்டி போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு அரசியல் பயணத்தை கொண்டு போனார்னா 2030 மீண்டும் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு கம்மியாக கிடைக்கும். தாவேக்கா எழுச்சி போகிறோம். இல்லைன்னா நாம் தமிழர் கட்சிக்கு 2030 அரசியல் எதிர்காலம் வேறு மாதிரி இருக்குன்னு ஏறும். சசிகலா தரப்பில் விஜய்னு ஒருத்தர் இறங்கியிருக்கார். திருச்சி கிழக்கில் தான் விஜய்னு ஒருத்தர் இறங்கியிருக்காருன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது என்னன்னு தெரியல. விஜய்னு ஒருத்தர் இறங்கியிருக்கார். குறைஞ்சபட்சம் ஒரு 200 ஓட்டு வாங்குவார். இது ஒரு பினாமிகள் இறக்கி விடப்பட்ட திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு பாய் பினாமியும் கோவிந்தான்னு யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அம்மையார் சசிகலா அவர்களுக்கு இங்கே 1500 கோடி சொத்து இருக்குது அப்படிங்கிறாங்க. 1500 கோடி சொத்து இருக்கிற ஒருத்தவங்க அந்த திருவரங்கம் தொகுதிக்குள்ள ஒரு 50,000 பேருக்கு தெரிஞ்ச முகமாக இருக்கிற ஒருத்தரை வேட்பாளராக நிப்பாட்டினா ஒரு 10,000 ஓட்டு வாங்குவாங்கன்னு அர்த்தம். திருவரங்கம் தொகுதிக்குள்ள எதுக்கு நிப்பாட்டினாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கு லட்சணம். சரி, ஏன்னா அம்மையார் சசிகலா வந்து அரசியல் உச்சபட்சத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை ராஜமாதாவாக இருந்து முதலமைச்சர் ஆக்கினாங்க எம்என் நடராஜனோட. அது மாற்றுக்கிறது இல்லை. அவங்களுடைய புகழை நம்ம என்னைக்கும் குறைக்கல. ஆனால் அம்மையார் சசிகலாவோட பினாமியாக இருக்கிற திருச்சியில் இருக்கிற 2 பேர் ஒரு 3 தொகுதியில் ஒரு 20 கோடி கொடுத்து பெரிய அளவுக்கு நல்ல வேட்பாளராக பணத்தை செலவு பண்ணால் போதும், எல்லாருமே நல்ல வேட்பாளர் தான். அன்னைக்கு அரசியல் அதுதான் நிலவரம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய 2 பினாமிகள் பல வணிக வளாகங்கள் கட்டிலங்கன்னு அம்மையார் சசிகலா அவர்களுக்கு தெரியாமே திருமண மண்டபம், தேட்டரு, காவேரி தேட்டர் உட்பட பல விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம வந்து அம்மையார் சசிகலாவோட பினாமி திருச்சியில் இருக்க பகுர்தினா யாரோ ஒரு பாய் சொல்கிறாங்க. அவரும் கோவிந்தாங்கிறவரும் அம்மையார் சசிகலாவோட பினாமியாக கிட்டத்தட்ட 2000 கோடி வச்சுக்கிட்டு அம்மையார் சசிகலாவுக்கு கொடுக்காம என்ன பண்ணாங்க? இந்த சொத்துக்கள் அம்மையார் சசிகலாவுக்கு போகணுமா இல்லை அது அரசாங்கத்துக்கு போகணுமா அப்படிங்கிற செய்தியை அச்சமின்றி சமரசமின்றி நம்ம அடுத்ததில் நிச்சயம் வெளியிடுவோம். அப்போ திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியில் மனோகரன் 90,000 to 95,000 ஓட்டு வாங்குவார். துர்ராஜ் வந்து 50,000 to 60,000 ஓட்டு வாங்குவார். தாவேக்கா வந்து 10,000 to 15,000, சீமானு கட்சி 6,000 to 8,000, சசிகலா கட்சி 200 to 300 ஓட்டு. இதுக்கு மேலே வாங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் மனோகரன் மகத்தான வெற்றி பெறுவார். எப்படின்னா மகத்தான வெற்றினா ஒரு 20,000 25,000 ஓட்டு வித்தியாசம்லாம் ஜெயிப்பார். நமக்கு பேட்டி கொடுத்த தமிழ் செல்வன் அதிமுகவை சார்ந்தவர், ஐயாக்கண்ணு விவசாய சங்கத்தில் மாவட்ட தலைவராக இருக்கிறவர் தமிழ்ச்செல்வன் சொன்னார் 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் மனோகரன் ஜெயிப்பார் அப்படின்னாரு. அது அவருடைய ஆசையாக இருக்கலாம். ஆனால் உண்மை நிலைமை என்னன்னா 25,000 to 30,000 ஓட்டு வித்தியாசத்தில் மனோகரன் வெற்றி பெறுகிறார், மக்கள் பணியை செய்கிறார். அதற்கான காரணம் என்னன்னா அதிமுக ஓட்டு மட்டும் குறைஞ்சபட்சம் 65,000 ஓட்டு இருக்குது. அதில் 5,000 ஓட்டு போக 60,000 ஓட்டு வாங்குறாரு. அதுபோக திருவரங்கம் தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஐயர்கள் ஓட்டுன்னு சொல்லி அது ஒரு 10,000 ஓட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க இன்னும் இந்துத்துவா மேலே தாக்கம் உள்ளவங்க. திருவரங்கம் கோட்டத்துக்குள்ளே அதிகமாக அதிமுகவுக்கு எப்போதுமே 10,000 ஓட்டு கூடுதலாக கிடைக்கும் எப்போதுமே. அதனால் அந்த கணக்கெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது தான் மனோகரன் வந்து 85,000 to 98,000 ஓட்டு வரலையும் வாங்குவார். அப்போ துர்ராஜ் வந்து 50,000 to 60,000 ஓட்டு வாங்குவார். தாவேக்கா 5,000 ஓட்டு. இந்த மாதிரியான ஒரு சூழல் சொல்கிறோம். குறைஞ்சபட்சம் மனோகரன் 25,000 ஓட்டு வித்தியாசத்தில் அதிமுகவை சேர்ந்த மனோகரன் வெற்றி பெறுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறு இருக்குது அப்படிங்கிறாங்க. மனோகரன் வெற்றி பெற்று மக்கள் பணியை திறம்பட செய்ய நம்ம வாழ்த்துறோம். ஆனால் திமுக இருக்கக்கூடிய மைனஸ் என்னன்னா பழனியாண்டி எம்எல்ஏவுக்கு சீட்டு கொடுக்கல. அவருடைய ஆதரவாளர்கள் எதிராக உள்ளடி வேலை அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டாங்க. அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. பழனியாண்டி எம்எல்ஏ வந்து இனிக்கோ வீரராஜ் வெற்றி பெறணும்னு சொல்லி கடுமையாக வேலை பார்க்குறாரு. அதுமாதிரி மணப்பாடையில் அப்துல் சமத் அவர் வெற்றி பெறுவதற்கு உண்டான வேலைகளை பார்க்குறாரு. அவருக்குன்னு எனக்குன்னு 2 தொகுதி பொறுப்பாளர் மாதிரி கொடுத்துருங்க, நான் வேலை பார்க்குறேன், எனக்கு சீட்டு இல்லை அப்படிங்கிறத என்னை பழி வாங்கிட்டாங்கன்றதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் மன நிம்மதியோட 2 தொகுதியில் வேலை பார்க்குறாரு. துர்ராஜுக்கு எதிராக ஒரு காலகட்டத்திலையும் கட்சிக்கு எதிராக தலையாக துண்டா அறுத்து போட்டாலும் சொல்லி கட்சிக்கு எதிராக ஒருபோதும் வேலை பார்க்க மாட்டார். அவர் வேலையை பார்ப்பார். அவருடைய விசுவாசிகள், கண்ணுக்கு தெரியாத விசுவாசிகள் நிறைய பேர், பலனடைந்தவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்களா, அவங்க எல்லாம் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? தாவேக்காவுக்கு கால்வாசி பேர், இன்னும் கொஞ்சம்
கொஞ்சம் பேர் வந்து தொர்ராஜுக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அவருடைய விசுவாசிகள், கட்சி உறுப்பினர்னு இருக்காங்களா, அதெல்லாம் புறப்பட்ட விஷயம். கண்ணுக்கு தெரியாத விசுவாசிகள், பலனடைந்தவர்கள், நலம் விரும்பிகள் இருப்பாங்களா, அவங்கெல்லாம் வந்து மனோகரனுக்கு ஓட்டு போடுவாங்க. பழனியாண்டி எம்எல்ஏ வந்து மணப்பாறை தொகுதிக்கும் திருச்சி கிழக்கு தொகுதிக்கும் கழகப்பணி செஞ்சு கட்சிக்கு உண்மையாக வேலை பார்ப்பார் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்திருக்கிற தகவல். மனோகரன் 90,000 to 98,000 ஓட்டு வாங்குறார். தொர்ராஜ் 60,000 65,000 ஓட்டு. ஏன் தொர்ராஜ் இந்த அளவுக்கு ஓட்டு வங்கி குறைவா இருக்குன்னா, அவர் நேருவின் நிழலாக இருந்ததனால், நேருவை சுத்தியே வந்துகிட்டு இருந்ததுனால, நிழல் என்றைக்கும் ஒரு பிம்பத்தை கொடுத்து அது ஒரு சாத்தியப்பட்டு வராது. இவர் ஒரு நிழல். அந்தநல்லூர் ஒன்றியத்துக்குள்ள சேர்மனா இருக்கும்போது மக்கள் பணி ஒழுங்கா செய்யல, மக்களுக்கான பணிகள் செய்யல, நேருவின் நிழலாகவே இருந்ததினால் இவர் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு மிக மிக குறைவு அப்படிங்கிறாங்க. நிச்சயமா மனோகரன் வெற்றி பெற்று மக்கள் பணி செய்ய லகரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கிறோம். இழுபறி நிலைமைக்கு திருவரங்கம் தொகுதி போகாது. இப்போ திருவரம்பூர் தொகுதி மகேஷுக்கும் குமாருக்கும் இழுபறி, ராஜசேகருக்கும் நேருக்கும் இழுபறி, இனிக்கு எதிராஜுக்கும் விஜய்க்கும் இழுபறி அப்படிலாம் வருதுல்ல. திருவரங்கம் தொகுதியில் அப்படி வராது. 25,000 to 30,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். இதில் 5,000 ஓட்டு குறையலாமே ஒழிய 20,000 ஓட்டுக்கு கீழே வித்தியாசத்தில் வராது. 20,000 to 25,000 ஓட்டு வித்தியாசத்தில் மனோகரன் மகத்தான வெற்றி பெறுகிறார் அப்படிங்கிறது தான் தகவல். நன்றி, வணக்கம்.